ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காயை வச்சு ஒரு நியூ சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பாவக்காய் 3 மீடியம் சைஸ் பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற விதை உங்களுக்கு பிடிக்கணும்னா அப்படியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா விதையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை தூள் உரித்து சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 15லேருந்து 25 பல்லு பூண்டு. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், சுடு தண்ணியில். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துடலாம். பாவக்காவை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுட்டதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாவக்காய் சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேமில் ஆக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாவக்காய் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறம் பாவக்காவை எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு வெறும் பாவக்காவை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எண்ணெய் இழுத்துட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை சைடில் வச்சுக்கலாம். அதே வானலில் வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் தோல் உரித்து வச்சுருந்த பூண்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு லேசாக கலர் மாறிட்டக்கப்புறம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பாருக்கு சேர்க்குற மிளகாய் தூள். மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துடலாம். பாவக்காய் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட பைண்ட் ஆகிற வரைக்கும் 1 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் இழுத்து சேர்த்தாச்சு. புளி தண்ணியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். ஒரு 6 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போயிருக்கு. பாவக்காய் ரொம்ப கசப்பான காயின்றதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த குழம்பில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிருக்கு. மேலே மிதக்க எண்ணெய், இது கூட ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. தக்காளி சேர்க்காமல் ஒரே ஒரு முறை பாவக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.